தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தலில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தேசிய தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் டெல்டா மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த ஐயா கண்ணு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததன் மூலம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு அவமதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனை கண்டிக்கும் வகையில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி சர்க்கார் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு தண்ணி திறந்து உடனே உச்ச நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமை என்று கூறியது. ஆனால் பிரதம மந்திரி கர்நாடகத்தில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக தமிழக விவசாயிகளோட கழுத்தில் ஈர துணியை போட்டு அறுத்தறிஞ்சிட்டார் குறன்ட்டு. அதனால் எங்கே ஓட்டுக்காக தமிழக விவசாயியை பழி தீர்த்தாரோ, இங்கே நடக்கின்ற இடைத்தேர்தலிலே, சட்டமன்ற இடைத்தேர்தலிலே பிஜேபியை எதிர்த்து பிரச்சாரம் செய்வது, பிஜேபி டெபாசிட் கூட வாங்கக்கூடாது எங்கேயும். தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தேசிய தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு கோரிக்கை விடுத்தார்.